ஹாலிவுட் டீலிவுட்னு இருக்கீங்க, அதோட 100 கிலோ இருக்கு தலைவா. நீ சாம்பார் விட்டுருக்காப்ல தலை. உங்களுக்கு புது சம்பவம் இருக்கு, பெரிய சம்பவம் தான். ஒரே கடவுள் அஜித்குமார். குட் பேட் அக்லி வரும் மே 1ஆம் தேதி தலை தீபாவளியா இருக்கும். தரமா இருந்துச்சு. ஒருத்தன் போதும் அவர் பேர் சொல்றாரு. உங்களை நம்ப சொல்றாரு, எங்களை நம்ப சொல்றாங்க. நாங்கள் எப்பவுமே நாங்கள் தலையை தான் நம்புறோம். ஹாலிவுட்டோ கோலிவுட்டோ அதெல்லாம் தெரியாங்க, எங்களுக்கு தெரிஞ்சது அஜித் தாங்க. உங்களுக்கு தெரிக்கும் அஜித் கடவுளே. ஒரே கடவுள் அஜித்குமார், அஜித் மட்டும்தான் கடவுளே. ஒரே கடவுள் அஜித்குமார். பாத்துக்கா, 2 மல்டிமேஸ் அஜித்குமார் வழியில் மாட்டீங்க, ரத்தமே அவர்தான். அஜித் கடவுளே கடவுளே அஜித் கடவுளே அஜித் கடவுளே கடவுளே அஜித் கடவுளே. அல்டிமேட் அஜித் குமார், அல்டிமேட் அஜித் குமார், அஜித் குமார், அல்டிமேட் அஜித் குமார். ஏய் அண்ணே அண்ணே என்ன கேக்குறா? அப்ப என்னன்னு சொல்லு. டீசர் ரொம்ப டீசரே போதும்டலாம் சொல்ல மாட்டாங்க. பாட்டா நொறுக்கி இருக்காங்க. பாட்டம் வந்துச்சா நாங்க தான். எவனுமே கிடையாது, எவனுமே கிடையாது. பாட்டம் ஹாலிவுட்டா ஹாலிவுட் டீலிவுட்னு இருக்கீங்க, அதோட 100 கிலோ இருக்கு தலைவா. நீ சாம்பார் என்றும் தலைவலி மட்டும்தான், உசுரே எங்க தலைக்கு மட்டும்தான். தலைவா வேற சொல்ல, எங்க தலைவன் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும் சும்மா கிழிச்சிருவான். 3 நேரம் படத்தை ஒரு 3 மணி நேரம் பார்க்கல, 2 மணி நேரம் பார்க்கல. பையங்க 3 நிமிஷம் பார்த்ததுக்கு தொண்டெல்லாம் பார்த்தீங்களா? மதுரை ரசிகர் 1 நிமிஷம் ஸ்கிரீன்ல தலையை பார்த்தாலே போதும், வேலை முடிஞ்சு. அஜித் கடவுளே டீச்சர் பக்காவா இருந்துச்சு ப்ரோ. அதாவது மற்ற படங்களை மாதிரி என்னைக்குமே அஜித் வந்து எப்பயுமே ஒரு வார்த்தை பேசுவார். இதெல்லாம் ஒரு டீச்சரில் வந்து நான் அப்படி வந்துட்டோம்னே எதுவுமே நம்ம தடையெல்லாம் முடிச்சிருக்காங்க. தடையெல்லாம் முடிக்கிறதுக்கு நாங்கள் முடிச்சு, அதான் சூப்பராக இருந்துச்சு. தடையில்லாமல் முடிச்சதுன்னா நீங்கள் அப்படி நினைக்காங்க, தடையில்லாமல் வெற்றி பெறாமல் நாங்கள் முடிப்போம். அது என்ன கணக்கு வழக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது எப்பயுமே வெயிட்டாக தான் போகிறேன். எங்கள் தலைனால வெயிட்டு தான் போகிறோம். என்னைக்குமே தலைனால வெயிட்டு தான் போகிறேன். எந்த இடம் மதுரையில் கேட்காதீங்க, எந்த இடத்துலையும் மதுரை தலையை வந்து பெருசாக தான் பேசுவாங்க. நீங்கள் ஒன்றும் தாராளமாக பேசாங்க, மற்றாலும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒடிச்சு விட்டுருக்காப்ல தலை. ஒரு 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டீசருக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரீ பிளானிங்கே இல்லாமல் டீசர் வந்து நைட் அனௌன்ஸ் பண்ணாங்க 11/8க்கு. அப்பயுமே கூட வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. இது சும்மா வேறு ஆரம்பம் தான், தலை சொல்கிற மாதிரி இது முடிவுகளோட ஆரம்பம் தான். உங்களுக்கு புது சம்பவம் இருக்குது, பெரிய சம்பவம் தான். பேசு கடவுளே கடவுளே கடவுளே. யாரு ட்ரெய்லர் பார்த்த? யாரு ட்ரெய்லர் பார்த்த பவுல? தலை எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். இங்க ஒருத்தன் போதும் அவர் பேர் சொல்றாரு. ஒரே கடவுள் அஜித்குமார். தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகலை. பொங்கல் விடாமுயற்சி வருது. ஆனால் அதை விட பெருசாக மே 1ஆம் தேதி கண்டிப்பாக குட் பேட் அக்லி வரும். மே 1ஆம் தேதி தலை தீபாவளியா இருக்கும் 2025. என் தலைவர் ஒரே வார்த்தை சொன்னார், உன் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் இப்போ என் படத்தை பாருன்னாரு. அதில் வந்து என் குடும்பத்தை பார்த்து தான் படத்தை பார்த்துட்ருக்கேன். ஆனால் என் தலைவன் சொன்ன மாதிரி எந்த ஒரு போஸ்டரோ கட் அவுட்டோ எதுவுமே நான் செஞ்சதில்லை இது வரைக்கும் என் வாழ்நாளில். எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் அவர் படத்தை பார்ப்பேன். அவர் படத்தை 2-3 படம் நான் ஓப்பனிங் பார்த்ததே இல்லை, அவர் படத்தை பார்த்ததே இல்லை. ஆனால் இதுக்கு அந்த ஒரு மனுஷனுக்கு ரசிகனாக நான் பெருமைப்படுறேன். தரமாக இருந்துச்சு. அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுக்குறாரு. எங்களுக்கு ஒரு நாள் தான் என்டர்டைன்மெண்ட். ஒரே வருஷத்துக்கு எங்களுக்காக, எங்கள் ரசிகருக்காக ஒரு நாள் ஒரு படம் அவர் லாக் பண்ணுவீங்க. ஆனால் தலை வசனம் இல்லாமல் எல்லாத்தையும் முடினாலும் எங்கள் தலையை நம்ப சொல்கிறாரு, உங்களை நம்ப சொல்கிறாரு, எங்களை நம்ப சொல்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே நாங்கள் தலையை தான் நம்புகிறோம். எல்லாரும் எல்லாம் கைவிட்டு போனாலும் தலையை நம்புன்னு இருக்காப்புல. நாங்கள் தலையை நம்புவோம், எங்களையும் நம்புவோம், எப்போவுமே என்றும் தலை. டீசர் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல நினச்சேன். யூடியூப் எல்லாருமே என்ன போடுறாங்கடா ரிவ்யூ நேற்றுலேருந்து. படம் 2 வருஷம் வந்து 2 வருஷம் கழிச்சு வருது விடாமல் டீசர் எப்படி இருக்குது எப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக படம் எடுக்க 2 வருஷம் ஆகலை. படம் வந்து கரெக்டாக 100 அந்த ஒரு நார்மலாக எடுத்துட்டாங்க.
சரிங்களா. சில பிரச்சனைனால படம் லேட்டாக வந்துச்சு. அவர் சிலர் லைக்காக ஒரு பிரச்சனை, ஒருத்தர் ஆர்ட் இறந்து போயிட்டாப்புல, அதனால தான் பிரச்சனை. ஸோ அதனால் என்ன படம் வந்து எல்லாம் எனக்கு 2 வருஷத்துக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் 500 நாள் எடுக்கல. படம் வந்து நார்மலாக தான் எடுத்தாங்க. பட் அது வந்து கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. விடாமுயற்சி டீசர் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. டைலாக் இல்லாமல் வந்துச்சு. உண்மையிலே அஜித் சார்பிலே எல்லாம் கமர்ஷியலாக மாசாக இருக்கும். பட் இது வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்துச்சு. உண்மையிலே வந்து ஜஸ்டிஃபை பண்ண இருந்துச்சு. அதான் எப்படின்னா அஜித் நான் ஒரு 15 வருஷமாக அஜித் சார் ஃபேனு. எனக்கு வந்து இது அஜித் சார்பில் இந்த டீசர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம தமிழ் படத்தில் ஒரு இது எடுக்க முடியுமா அளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து மயில் வந்து எப்படின்னா கரெக்டாக ஸ்டோரியை ஓப்பனாக சொல்லிட்டார். அஜித் சாருக்கு எதுவும் பண்ண மேலே கண்டென்ட்டுக்காக பண்ணியிருந்தாரு. டீசர் வந்து பயங்கர ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் இந்த ஒரு டீசர் தான் நெகட்டிவ் எந்த ரிவ்யூ வரல. ஓரளவு ஓவரால் ஆன்லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஆப்போசிட் நமக்கு பிடிக்காம கூட பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவே என்ன சொல்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். 80 வந்துருச்சு, 8 மில்லியன்ஸ். இன்னொன்று வந்து எல்லாருமே மயில் திருமணி, நான் அஜித் சார் பண்ணால் மயில் திருமணி எல்லாருக்கும் எங்கள் மேலே அவருக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சு எல்லாருக்குமே. என்ன அவர் ரொம்ப டிலே பண்ணாண்டு. பட் அந்த வருத்தத்தெல்லாம் சேர்த்து அவர் டீசரில் வந்து பயங்கரமாக வெல் சொல்லிட்டாரு. அதாவது நல்ல ப்ராடக்ட் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் டைம் டிலே ஆகுன்றது தான் அவர் கன்வே பண்ணிட்டார். விடாமுயற்சி டீசர் வந்து அஜித் சாரோட கேரியரில் பெஸ்ட் டீசரு. கண்டிப்பாக 2024 வந்து நாங்கள் ரொம்ப 2 வருஷமாக ஒன்றுமே இல்லை. 2025 தமிழ்நாட்டுக்கே தலை பொங்கல் தான். கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படா பொங்கல் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விடாமுயற்சி டீசர் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். அஜித் சார் பண்ணி பெஸ்ட் டீசர் தான். டீசரில் பேசினாலே நொறுக்கும். டீசரில் ஒருத்தமாக பேசலை, எந்த டைலாக்குமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தரமாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமும் நொறுக்கி விட்டுருக்காங்க. டீசர்லாம் விரட்டி விட்டாங்க. ட்ரெய்லர் வரட்டும். ட்ரெய்லர் வந்தால் பெரிய சம்பவம். எங்கள் ஆண்டம்லே கடவுளே அஜித் அந்த போய் மியூசிக் வந்துருக்கு ப்ரோ. கடவுளே பொங்கலுக்கு தெரிக்கும். அண்ணே டீசர்க்கில் அப்படி இருக்கு. டீசர்க்கில் அப்படி இருக்கு. டீசர்க்கில் அப்படி இருக்குல்ல. அவர் மோத பார்த்து அப்படி இருக்கும். உண்மையானது கல்லூர் வசல் வந்து படம் பார்த்துருக்கேன். நான் தவிர தீவிர ஃபேன். நான் உண்மையிலே இன்னைக்கு அது உண்மை எடுத்துருவாங்க. அதெல்லாம் உண்மையிலே தவிர ரொம்ப பெரிய ஃபேன் நான். ஓகேவா, படம் சூப்பராக வந்துருக்கு. சரியா, உண்மையிலே அவரை ஆண்டவர் மோத்த பார்த்தா போதும் எனக்கு. அவரை ஆண்டவரோட மோத்த பார்த்தா போதுங்க எனக்கு. ஆண்டவரோட மோத்த பார்த்தா போதும் எனக்கு. 100 ரூபா கண்டிப்பான முறையில் 100 ரூபா பார்ப்போம். மே 1 தவணை பிறநாள் அன்னைக்கு குட் பைலைக்கு விட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொல்லிடுவோம் கண்டிப்பாக நம்ம இல்லை. ட்ரெயிலர் சூப்பர். ஆனால் இந்த ஹாலிவுட் இல்லைங்க, ஹாலிவுட்டு காட்டு ஒரு ஹாலிவுட் இருந்தால் அது செம சிறப்பார். அதே மாதிரி இப்போ டீசர்லேயே வந்து யாருமே பேசலை. ஹீரோவும் பேசலை, வில்லன் எதுவுமே பேசலைண்ணே. ஆனால் அந்த எப்படி ரீச் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் மேட்ரு. எதை பண்ணாலும் நம்ம புதுசாக பண்ணுவோம் அப்படின்ற மேட்ரு தான். இந்த ட்ரெயிலர் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம்ப்பா. உண்மையிலே வந்து 2 வருஷம் ஆச்சு நாங்கள் எதிர்பார்த்து. 2 வருஷம் ஆச்சு. துணியோட முடிஞ்சு வச்சு என்னமோ சொன்னாங்க, ஆளாதுக்கு சொன்னாங்க. உண்மையிலே சொன்னாங்க. நான் இதே இடத்துல வச்சு தான் பேட்டி கொடுத்தேன். இந்த அடுத்தவன் இது பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்லி அடுத்த வந்தவங்க வந்து அரசியலுக்கு போயிட்டாங்க. அதை விட்டுருங்க. 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. ட்ரெய்லர்லேயே எல்லாமே பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொல்லியிருக்காரு? எல்லாமும் விட்டு போனால் உன்னையை நம்பி இருன்னு சொல்லியிருக்காரு. உன்னையை மட்டும் நம்புன்னு இருக்கார்ல, நான் அவரை மட்டும்தான் நம்புகிறேன். என் ரசிகரும் அவரை மட்டும் தான் நம்புகிறோம். புரியுதுங்களா? நாங்கள் எல்லாருமே அவரை மட்டும் தான் நம்புகிறோம். அவர் எங்களுக்கு ஒரு படம் மட்டும் கொடுத்தாலே போதும். வேறு எதுவுமே வருஷம்லாம் கிடையாது. 2 வருஷம் இருந்தாலும் சரி, 3 வருஷம் இருந்தாலும் சரி, அவருக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அவரோட ரசிகர் அப்படி. மற்ற ரசிகர் எப்படி எனக்கு தெரியாது. அவரோட ரசிகர் அப்படித்தான். 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்தை கூட அவர் நிழலே தெரிஞ்சாலே எங்களுக்கு போதும். அதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவ்வளோ வழியில் யார் என்ன சொல்லியிருப்பா, அந்த ஹம்மரில் சுற்றிலாம் விழுந்தார்ல, இது எந்த நடிகர் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? ஓப்பனாக கேட்குறேன். யார் பண்ணியிருப்பா? ரியல் தானே பண்ணார். எப்படி பண்ணியிருக்காரு? யாருக்காண்டி பண்ணுறாரு? இல்லை யாருக்காண்டி பண்ணுறாரு? எங்களுக்காண்டி பண்ணுறாரு. எங்களுக்காண்டி பண்ணுறாரு. என்னை ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணுறாரு. இன்றைக்கி ரேஸுக்கு போயிருக்காரு, முத்தம் கொடுத்துட்டு போயிருக்காரு. எப்படி இருக்கு? அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வந்து மற்றவங்க எல்லாமே இல்லை பாலிடிக்ஸாக போடுறாங்க. அதெல்லாம் விட்டுரு. அந்த பாலிடிக்ஸ்லாம் இல்லை. அந்த பாலிடிக்ஸ்லாம் கிடையாதுங்க. அஜித்துங்கிற வந்து பாலிடிக்ஸ் கிடையாதுங்க. நாங்கள் ஆளாளுக்கு பாலிடிக்ஸில் இருப்போம். ஆனால் அஜித்துங்கிறது ஒரே விஷயம், நாங்கள் ரசிகர்கள். ஹாலிவுட்டோ கோலிவுட்டோ அதெல்லாம் தெரியாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சது அஜித் தாங்க. ஹாலிவுட்டோ கோலிவுட்டோ எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த கோலிவுட்டுன்னு சொல்லுவீங்க, ஹாலிவுட்டுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் என்ன அந்த தெலுங்கு அதை சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. எங்களுக்கு தெரிஞ்சது அஜித் மட்டும்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது அஜித் மட்டும்தான். எனக்கு வயசு 45 ஆகிப்போச்சு.
30 வருஷமாக அந்த விஷயத்தில் இருக்கேன். அவர் மட்டும்தான் என் தலைவன். அவர் மட்டும்தான் எங்களுக்கு கடவுள். வேறு ஒன்றும் இல்லை. அவர் நல்லா இருக்கணும், ஆண்டை பொருள் நல்லா இருக்கணும், நிறையா படம் நடிக்கணும். அவரை மிஞ்சி எவனும் கிடையாது சினிமா வட்டாரத்தில். எழுதி வச்சுக்கோங்க, சினிமா வட்டாரத்தில் எவனும் கிடையாது, சொல்லிக்கிறேன். ஓகே, நான் ரசிகர்கள் மக்களுக்கு தேவை, எங்களுக்கு ரசிகர்கள், எங்களுக்கு தலை விடாமுயற்சி. எங்கள் தேட்டருக்கு வெற்றி நிச்சயம் தேவை, வெற்றி விடாமுயற்சி தேவை. ஏபிஆர் ஜெயம் சினிமாஸ்.